ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அல்ஃபிடா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி நாங்கள் இஃப்தாருக்காக ரெடி பண்ணி வச்சுருக்க ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். நாங்கள் இஃப்தாருக்காக மேங்கோ கஸ்டர்ட் ரெடி பண்ணியிருக்கோம். அது கூடவே நன்னாரி வச்சு ஒரு கடல் பாசி செஞ்சுருக்கோம். ஃபஸ்ட்டு மேங்கோ கஸ்டர்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, முதல்ல பேன் வச்சு பேன் நல்லா சூடானதும் நான் 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். பவுலில் நான் கஸ்டர்ட் பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் வாட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் இந்த கஸ்டர்ட் பவுடரை நம்ம பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் 5 ஸ்பூன் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மேங்கோவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். தோல் சீவிட்டு அந்த மேங்கோவை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட் பண்ண பிறகு அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மேங்கோ கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாலை ஆட் பண்ணிப்போம். நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ரெடி பண்ணி சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு 50 மினிட்ஸ் முன்னாடி எடுத்தால் போதும். இப்போ மேங்கோ கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வாழை இலை இறால் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இறால் பிரியாணி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ இறாலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தயிர் 1/2 கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இறால் பிரியாணி மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடானதும் பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். அது ஏன் சேர்த்துக்கிறேன்னா ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வரும், அதுக்காக தான். இப்போ இறால் பிரியாணி மசாலா ரெடி பண்ணிப்போம். அதுக்கு நம்ம பேன் வச்சு பேன் நல்லா சூடானதும் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நறுக்கி வச்சுருந்த 4 வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. சூடானதும் 2 ஸ்பூன் உப்பு சேர்த்து அது கூட வாஷ் பண்ணி வச்சுருந்த 1 கிலோ பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கூட 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 4 தக்காளியை நான் கட் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இறால் மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மசாலாவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நான் பாதி தேங்காய் எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ ரைஸும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரான் பிரியாணிக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். வாங்க இப்போ வாழை இலையில் செட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நல்ல ஒரு பெரிய வாழை இலையை எடுத்து அதை நல்லா நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே நம்ம வேக வச்சிருந்த ரைஸை வச்சுக்கலாம். அப்படியே ரைஸ் மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரான் கிரேவியை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி வைங்க. ரெட் கலர் பவுடரை நான் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக எல்லோ கலர் பவுடரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வேக வச்சுருந்த எக்கை நான் பாதியாக கட் பண்ணி வைக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக மல்லிக்கீரை சேர்த்துருக்கேன். இப்போ ப்ரான் பிரியாணிக்கு தேவையான எல்லாமே நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ வாழை இலையை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வாழை இலையை 4ஆக மடித்து அது கீழே எதுவும் விழாத மாதிரி நான் ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் சேஃப்டியாக போட்டுக்கோங்க. நல்லா க்ளோஸ் பண்ண பிறகு இட்லி பாத்திரத்தில் நம்ம இதை வைப்போம். இட்லி பாத்திரத்தில் வச்ச பிறகு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே வெந்த ரைஸுங்கிறதுனால ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. வாழை இலையோடு நம்ம சேர்த்து வேக வச்சனாலே இதோட டேஸ்ட்டு இன்னும் நல்லாவே இருக்கும். இப்போ சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நன்னாரி கடல் பாசி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாத்திரம் வச்சு நான் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக கடல் பாசி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சின்னதாக 1 கப்பு நன்னாரி சேர்த்துக்கிறேன். இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கேட்டால் கிடைக்கும். நன்னாரி ஆட் பண்ண பிறகு சுகர் 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா கொதித்து கரைஞ்சி வந்த பிறகு நான் ஓவல் ஷேப் பவுலில் இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சமாக ஊற வச்சுருந்த சப்ஜா விதையை சேர்த்துக்கிறேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ கடல் பாசிக்கு தேவையான எல்லாமே நம்ம ஸ்வெட் பண்ணியாச்சு. இது அப்படியே 2 மணி நேரம் விட்டுறலாம். இப்போ நல்லா சூப்பராக செட் ஆகி வந்திருக்க கடல் பாசி. உங்களுக்கு இஃப்தார் ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.